பிஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஓடும் பேருந்தின் முன்சக்கரம் கழன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி 40 பயணிகளுடன் புறப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து நாற்றம்பள்ளி அடுத்த பங்களாமேடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன்சக்கரம் கழன்றுள்ளது. இதனை அறிந்த ஓட்டுநர் பேருந்தை சாமர்த்தியமாக ஓரம் கட்டி நிறுத்தியதால் எவ்வித அசம்பாவிதமுமின்றி 40 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 12,000 கனஅடியாக சரிந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் அளவை பொறுத்து கர்நாடக அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது மழை குறைந்திருப்பதால் KRS, கபினி அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு குறைந்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டலுவுக்கு நேற்று 14,000 கனஅடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் தற்போது ஒகேனக்கல் ஆற்றில் 12,000 கனஅடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது. இருப்பினும் பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வீட்டில் 75 கிலோ போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். நானூர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி சோதனை செய்தனர். அவர் வைத்திருந்த மூட்டையில் தடை செய்யப்பட்ட மாவா, ஜர்தா உள்ளிட்ட குட்கா பொருட்கள் இருப்பது தெரியவர அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இதுபோன்ற போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 75 கிலோ அளவிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜேஷ், கௌதல் ஆலம் ஆகிய இருவரை கைது செய்தனர். முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அழகாக பாடி அசத்திய சிறுமி திருத்தணி கோயிலுக்கு வந்து முருகனை தரிசனம் செய்து பாடல் பாடி மகிழ்ந்தார். சென்னையைச் சேர்ந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் 7 வயது சிறுமியான தியா முருகன் பாடல்களை அழகாக பாடி பிரபலமடைந்தவர். குறிப்பாக அவர் பழனியில் நடந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முருகனின் பல்வேறு பாடல்களை பாடி ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஆச்சரியப்படுத்தினார். இந்நிலையில் குடும்பத்தினருடன் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த சிறுமி முருகன் சன்னதியில் பக்தி பாடல்களை பாடியது பக்தர்களை மனமுருகச் செய்தது. கோவையில் நண்பனை குத்தி கொலை செய்த 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். உக்கடம் கெம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோகுல் நண்பர்களுடன் மது அருந்திக் கொண்டிருந்த போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் நாகராஜ், பிரவீன்குமார், சூர்யா, சந்துரு மற்றும் சஞ்சி ஆகிய 5 பேரும் கோகுலை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினர். கோகுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தப்பி ஓடிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பணி செய்யும் இடத்தில் அதிக ஒலியுடன் பாடல் ஒலிபரப்பியதால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே கொலை நடந்தது தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை அருகே அமைச்சர்கள் கலந்து கொண்ட விழாவில் வாழைத்தார்கள் மற்றும் பழங்களை பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பறித்துச் சென்றனர். செய்யாறில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் புதிய மருத்துவ கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே கலைந்து சென்ற பொதுமக்கள் வளாகத்தில் கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்கள் மற்றும் பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு பறித்துச் சென்றனர். இதனால் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள எல்லையம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். மெதூர் கிராமத்தில் அமைந்துள்ள எல்லையம்மன் கோயிலின் 1ஆம் ஆண்டு தீமிதி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்வில் பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லையம்மனை தரிசனம் செய்து சென்றனர்.
வயநாடு துயர சம்பவத்தின் எதிரொலியாக கோவையில் வாழைத்தாரின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழைப்பழ விவசாயம் அமோகமாக நடைபெற்று வருகிறது. இங்கு கேரளா போன்ற அண்டை மாநில மொத்த வியாபாரிகளுக்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் அண்மையில் கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட வரலாறு காணாத நிலச்சரிவின் காரணமாக ஓணம் பண்டிகை விழா கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது. இதனால் வாழை வியாபாரம் படுத்து விலையும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இது விவசாயிகளை கடும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலய அன்னையின் பிறப்பு பெருவிழா விமரிசையாக நடைபெற்றது. பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற இந்த ஆலயத்தில் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட மரத்துண்டின் ஒரு பகுதி இக்கோயிலில் பக்தர்களின் அருளிக்கமாக வைக்கப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கான்ஸ்டன்டின் பெஸ்கி என்ற வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 30ஆம் தேதி அன்று துவங்கியது. அதனைத் தொடர்ந்து பூண்டி மாதா பேராலயத்தின் தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு குடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மரியே வாழ்க என கோஷமிட்டு வழிபட்டனர். இவ்விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மர்மமான முறையில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. முருகப்பா நகர் பகுதியில் பிரேம்குமார், மஞ்சுளா தம்பதி அவர்களின் 2 ஆண் குழந்தைகளுடன் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். நள்ளிரவு இவர்களது வீட்டில் மர்மமான முறையில் தீ விபத்து ஏற்பட்டதில் சிக்கி 11 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் மற்ற 3 பேரும் உயர் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே சிகிச்சை பலனின்றி மற்றொரு குழந்தையும் மஞ்சுளாவும் உயிரிழந்த நிலையில் பிரேம்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி அருகே நிலத்தகராறில் தம்பியை அண்ணன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்னப்பாறையூர் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவர் தனது நிலத்தில் புதிய வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு அவரது அண்ணனான கண்ணாயிரம் எதிர்ப்பு தெரிவித்ததோடு தகராறில் ஈடுபட்டு பழனியை வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள கண்ணாயிரத்தை தேடி வருகின்றனர். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.